ஹாய் போடா. ஏசி ஏசி சி நான் ஏசி போடணுமா? டன் ஓகே டன் டண்டி போட்டோ போட்டாச்சு. முன்னாடி அந்த மால் தூரமா இருக்கு. ஓகே ஷஃபிள் பண்ணுங்க ப்ரோ. ஷஃபிள் பண்ணிடலாம். டாக்டர் ஹியூமன் ஜிஓபிடிஎஸ் டீமை ஸ்ட்ராங் பண்ணுங்க பிஃபோர் டிராஃபி ப்ரோ. ஜிஓபிடிஎஸ்ஸா ஜிபிடிஎஸ்ஸா இல்லை எஸ்ஓஜிபிடிஎஸ்ஸா? ஆக்ஷனா? ஆக்ஷன் வந்து இப்போ இருக்காதுல. ஆக்ஷனுக்கு இன்னும் நாங்கள் வந்து டீமோட ஓனர்ஸ் நாங்கள் இன்னும் செட் பண்ணவே இல்லை. இன்னும் ஒரு 3 ஓனர் தேவைப்படுது. ஒரு 6 ஓனர் ரெடி, இன்னும் ஒரு 3 ஓனர் தேவைப்படுது. ஸோ அதனால் ஆக்ஷனுக்கு இன்னும் வில் டேக் சம் டைம். ஏன்னா ஆக்ஷனுக்கு வந்து அவங்க ஒரு டீம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிளேயர்ஸை பார்த்துக்கணும். அவங்க பிளேயர்ஸுக்கு தேவையான டிவைஸ்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீப்ரோ வந்து எஸ்ஆர்பிடிஎஸ்னு ஒன்று வரப்போகுது. ஸ்ரீப்ரோ வந்து ஒரு டீம் எடுத்துட்டாரு. ஆக்சுவலாக நல்லவேளை இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் கேட்டனால எஸ்டிஆருக்கு வந்து ஒரு டீம் எஸ்டிஆர்எஸ் அண்ட் ஐஜலாக ஸ்ரீப்ரோ வந்து ஒரு டீம் நேற்று வந்து ஓன் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு வந்து ரஷ்கார்டுக்கும் ஹைப்பர் சேனுக்கும் டிவைஸ் வாங்கி கொடுக்குறாரு அவர். எப்படி மாசா அவர் டீம் ஓனர் வந்து அந்த மாதிரி எடுத்து செய்யணும் அவங்க பசங்களுக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி இன்னும் ஒரு 3 ஓனர் தேவைப்படுது. ஸோ அதனால் இட் டேக் சம் டைம் டு ஆக்ஷனுக்குலாம். அது இல்லாமல் ஆக்ஷன்லாம் வந்து அடுத்த சீசன் பார்த்துட்டு இதில் வந்து ரூம் மேட்ச் நடத்த முடியுமா நடத்த முடியாதா அப்படின்றதெல்லாம் நிறையா பார்த்து தான் ஆக்ஷன்லாம் நடக்கணும். ஆக்ஷன்லாம் ஜஸ்ட் லைக் தான் நடக்காது. ஆக்ஷன்லாம் பெரிய ப்ராசஸ். வினு சாம்பல் ப்ரோ ஹாய் ப்ரோ. குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இன்னைக்கு 1000 தலை ஏடிஎம்க்கு 1000 அதான் சொல்லிட்டல ஏடிஎம். ஏன்னா இப்போ தானே ட்ராஃபியே முடிவாச்சு. 40,000 ப்ரைஸே இப்போ தான் வந்துச்சு. ஸோ அதனால எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் கைஸ். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ஆயிரும். எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் 10 மினிட்ஸ். எக்கச்சக்கமா வெயிட்டு தான். முதல்ல ஹையஸ்ட் பவுண்டிக்கில் பாயிண்ட் டீமுக்கு ரிவார்ட் வரும் ப்ரோ. ஃப்ரம் த ஸ்டார்ட் மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்ட்